ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டோரான் ஆஃபீஸ் சேனல். ஸோ எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இப்போ என் ஃப்ரெண்டு கூட ஒரு 1v1 போயிருந்தேன். அவன் சேர்றா வாடா உன்னை முஞ்சா தோக்கடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருந்தான். ஸோ வாடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். சரியான அழுத்துப்படி கேஸ் அவன். ஸோ பார்த்தனே இருங்க, இப்போ தான் டவுன்லோட் பண்ணுறேன். ஒரு மாதம் இருக்கும், 3 மாதம் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தனே இருங்களேன், மண்டையை கைட்டு வேணாம் அவனுக்கு. பார்த்துனே இருங்க. ஹெட்ஷாட் அவ்வளோவா எனக்கு வராது, ஒன் டாப் தான் வரும். ஆனால் இவன் அழுத்தி பிடிங்க கேஸுன்றதுனால நானும் இவனுக்கு அழுத்தினா பிடிச்சிட்ருப்பேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க. சேர்றா நானும் அப்படின்னு சொல்லிட்டு என் பழைய ரூபத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானும் எடுப்பேன். ஸோ இப்போ பாருங்கள், அழுத்தி பிடிக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு க்ளோவர் போட்டு மெடிடா சுற்றுறேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு வச்சேன். எமௌண்ட் போட்டு அவனை காண்டை ஏற்றிருந்தான். அப்போ தான் காண்டாவான், அப்போ தான் ஆடுவான் அவன். ஸ்கேருக்கு நான் எந்த ஸ்கின் வச்சுக்கிறேன் பாருங்களேன், சீட்டா ஸ்கின்னு. அந்த ஸ்கின் ஓல்டு ஸ்கின்னு இப்போது இருக்கா யார்கிட்டயாச்சு அப்படின்னு தெரில. எனக்கு ஓல்டு பிளேயர்ஸ்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஸோ அவன் போடுவான்னு சொல்லிட்டு நானும் அந்த ஃப்ளாஷ் பாம்பை போட்டேன். ஸோ போட்ட உடனே இந்த இடத்துல செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ இந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஓபித சாட்டுன்னு தெரிக்க விடுங்க. ஸோ பார்த்துனே இருங்களேன். ஸோ இப்போ பாருங்களேன், அவன் நான் அந்த சைடு போயிருப்பேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான். சரி மண்டியிலே ஏன் வச்சு முச்சிடலாம் நினச்சேன். அப்படி இப்படி இப்படி அப்படின்னு போயிட்டே இருக்கிறான். டேய் ஒரு இடத்துல மண்டியில் வச்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வேளை பார்த்துட்டானோ அப்படி சொல்லிட்டு நானும் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்துட்டான் அப்புறம் இப்போ வந்தது பாருங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிவிடு, இல்லை பாகலை அப்படின்னு சொல்லிட்டு மண்டியில் டடுக்கு அப்படி ஒரு 2 அப்படின்னா செத்து போயிட்டாரு. அவன் பார்த்துட்டு எங்கேருந்துடாச்சா ஹேக்கர் அப்படின்னு சொல்லி கத்துறான். டே ஹேக்கர்லாம் இல்லை, நான் தான் ஹேக்கரே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா பார்த்தா பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தான். ஸ்னைப்பரில் நான் செம்ம பிளேயர் கைஸ். ஸ்னைப்பரில் என்னையே புகழ் முடியல, அப்படி ஆடுவேன்னா ஸ்னைப்பர் பிளேயர்னு கூட சொல்லலாம். என்ன நான் ரொம்ப ஸ்பீடாக மூமெண்ட்டை கொடுத்துனே நான் ஸ்னைப்பரில் அடிப்பேன். கன்னை ஸ்விட்ச் பண்ணி இவனுக்கு அந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணால் இவன் டக்குன்னு செத்துருவான்னு சொல்லிட்டு பொறுமையாகவே இவனை சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். சாண்ட்ரினா பவர் இங்கே போட்டு போயிட்டாரான். இந்த சைடு வருவார் பாருங்க, ஃப்ரீஸ் மாமா போடுவேன். பார்த்து எனக்கும் டேமேஜ் ஆகும் 40. மாமனே எனக்கும் டேமேஜ் ஆகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு டுடாக் பாருங்க, டுடாக் என்னடா பல்ல டுடாக். நான் அவன் முன்னாடி நான் பாட்டானா இருப்பேன். எனக்கு அது சந்தோஷம்தான். ஏன்னா அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். சரி அவர் ரொம்பலாம் பெரிய பிளேயர் இல்லை அப்படி சொல்லிட்டு அவனும் அப்போ தான் நினைப்பான். ஸோ அதனால் நான் ரொம்பலாம் ஆட மாட்டேன் அவன்கிட்ட. ஒன் டேப் இது வேணும்னா சொல்லுங்கள், வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுறேன். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் போடுறேன். ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவன் துரோக மூமெண்ட் போடுவாங்க அவன். நான்லாம் அவன் நம்பவே மாட்டேன். போன வாட்டி அவன் கூட ஆடும்போது இதே மாதிரி என்ன பண்ணான், எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. சரி இந்த வாட்டி நம்ம போடலாம் அப்படி சொல்லிட்டு அவனை இதுக்குள்ளே அமுச்சு விடலான்னு நினச்சேன், வாடா அப்படின்னு. அவனுக்கு தெரிஞ்சிச்சு போட்டுருக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் கண்ணா அப்படின்னா ஸ்க்ரீனை போட்டு திருப்பின்னு இருந்தேன். சரிடா வாடா மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டு வரவே மாட்டான். டேய் ஒன்று அடிச்சிருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆஃப்லைன் போயிட்டான். முந்திலே திருப்பி விட்டுருந்தான். அப்படின்னு பார்த்தா திரும்ப வந்துட்டான். சரிடா அப்படி சொல்லி வாடா அப்படி சொல்லி கூப்பிட்டுருந்தேன். பார்த்தா கன்று கீழே போட்டான் போல், எனக்கு தெரில அது. சரி விடுங்க, இதோ பாருங்க கன்று கீழே போட்டான். சரி இங்கேருந்து அப்படியே ஸ்கோப் போட்டு வண்டியிலே சும்மாலாம் அச்சிடலான்னு நினச்சிருந்தேன். சரி நல்ல பையன் இவன், அடிக்கலாமா வேணாம் ஃப்ரீஸ் மாமா போடலாம் அப்படி சொல்லி நினச்சின்னு ஃப்ரீஸ் மாமா போட்டால் அப்புறம் வந்தான். ஏன் ஃப்ரீஸ் மாமா வேஸ்ட் ஆகிருக்காது, ஏன் சரிடா வாடா இங்கே உட்கார ஆய் போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டேன் அவனை. அப்படியே ஆய் போகிற மாதிரியே உட்காராடே. அவள்தான் மண்டியை கைட்டி விட்டாச்சு. ஸோ அவனும் இதே மாதிரி என்ன பண்ணுவான், என்னடா இவ்வளோ கொடூரமாக ஈவலாக இருக்குது அப்படி சொன்னால் நினைக்காதீங்க. அவனும் இதே மாதிரி என்ன பண்ணுவான். நான் அதனாலாம் சும்மா ஒரே ஒரு வாட்டி தான் பண்ணேன், அவன்லாம் ரொம்ப பண்ணுவான். ஸோ அதனால ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். ஸோ பார்த்துன்னே இருங்களேன், இப்போது வேறு லெவல் காமெடியாக நடக்கும். இப்போ அவன் மேலே இந்த ஃப்ளாஷ் பாம்பு பட்டுருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும். பாருங்கள் பட்டுருச்சு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ டெய்லி வரும். அதுவும் இல்லாமல் டெய்லி போட்டால் உங்களால் அப்போ தான் பார்க்கவும் முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணால் பெல் பட்டன் ஆல் போட்டிருக்கீங்களா பார்த்துக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா.
அப்படியே அந்த லைக்கும் பண்ணுறீங்கப்பா. அதை பார்த்துட்டானா சரி இந்த சைடு ஓடி ஒரு எக்ஸ்ட்ரா போடலாம் அப்படி சொல்லிட்டு ப்ராடக்ட் அவங்கள தான் செத்து போயிட்டான். ஸோ இத்தனோன்னு இந்த வீடியோ முடியும். ஸோ பாய் பாய், டேக் கேர் கைஸ். சும்மா இந்த வீடியோக்காக தான் நான் போட்டிருந்தேன். பாய் பாய், டேக் கேர். வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாய் பாய். இப்போ வந்து அவனை கூப்பிடுவேன், சரிடா திருப்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு கூப்பிட்டேன். வந்துட்டான், வாடா போகலாம் அப்படின்னு. நான் வரலன்றான். ஏன்டா அப்படி சொல்லிட்டு சொன்னேன். இல்லை நீங்கள் நான் சின்ன இருக்க நான் ட்ரைனிங் எடுத்துன்னு வந்து நான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்னா. சரிப்பா உன் இஷ்டம்ப்பா, அது நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படி சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டேன். நல்ல ட்ரைனிங் எடுத்துகிட்டு திரும்ப வரும்போது வருவான். அந்த வீடியோவில் நல்லா ஆடுவான் அவன் போல். சரி பை பாய், டேக் கேர். அடுத்த வீடியோவில் அவன் நல்லா ஆடுறானா பார்க்கலாம். பாய் பாய்.